இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த மாதம் தொடக்கி இந்த 27ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளிலே ஒன்றிணைந்து தேவ சமூகத்தில் நின்று தேவனை மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை ஆண்டவர் நிரப்ப அவருடைய பலனை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம் 84வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 84:7. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அங்கே ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த அனைத்தும் கடுமையாக அவர்களை தாக்கினது. எதுவும் அவர்களை ஊக்கப்படுத்துவதாக ஒரு காரியமும் இல்லை. வேதனைப்படுத்துகிற காரியங்களாகவே அவருடைய வாழ்க்கையிலே அமைந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற நம்பிக்கையும் குறைந்திருக்க வேண்டும். ஆண்டவர் மேல் இருக்கிற பற்றும் குறைந்து போய் இருக்க வேண்டும். ஆனால் குறைப்பதற்கென்றே வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் இயேசுவை உண்மையாய் பற்றி கொண்டவர்களுக்கு நம்ப முடியாத சாட்சியை கொடுக்க ஆண்டவர் வாய்ப்பு தருகிறார். கை உயர்த்தி அவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. குறையவில்லை, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்தார்கள். கனவீனம் அடையவில்லை, மகிமையின் மேல் மகிமை அடைந்தார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் குறைய போகிறது இல்லை. பலத்தின் மேல் பலன் அடைய செய்வார். உங்களை கர்த்தர் கனவீனம் அல்ல, கனப்படுத்துவார். மகிமையின் மேல் மகிமையை அடைய செய்வார் என்று சொல்லுகிற ஒரு சாட்சியை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ண இருக்கிறார்? தந்திருக்கிறார். இதுவரை சொல்ல முடியாவிட்டால் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னோடு கூட நீர் பேசுகிற இந்த வேளையில், இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர். நீர் பேசும்போதே என்னுடைய சாட்சியை மாற கர்த்தர் உதவி செய்வீராக. அவருடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது பெரும் பிரச்சனை, நெருக்கத்தின் மேலே நெருக்கம். சாதாரணமாக அவங்களால இருக்க முடியலை. எல்லாம் கசப்பானது, ஊக்கப்படுத்துவதாக எதுவும் இல்லை, தலைகுனிவான காரியங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காரியம் எப்படி பலத்தின் மேல் பலன் அடைந்தார்கள், எப்படி இது சாத்தியம், எப்படி கடந்து போக முடிந்தது, அவருடைய பலன் எங்கே இருந்து வருகிறது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தில் 4 காரியங்களை அவர் சொல்லுகிறார். 2 காரியங்களை கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். அவருடைய பலன் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். நெருக்கமான சூழ்நிலைகளிலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையை பலப்படுத்துகிறார். 2வது போன வாரத்தில் பார்த்தோம், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். இன்னொரு 3வது ஒரு காரியத்தை தாவீது ராஜா சொல்லுகிறார். 84ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 84:5. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இங்க வசனம் சொல்றாரு, இருதயத்திலே செவையான வழியை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ள வேண்டும், உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்க தெரிய வேண்டும். 3வது, தங்கள் இருதயத்தை எப்படி நேராக வைப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வெளியே இருக்கிறதான எத்தனையோ காரியங்கள் நம்மை தொகுத்து நின்றாலும், அந்த தொகுத்து தாக்கும் அந்த சூழ்நிலைகளின் தாக்குதலை நிர்ணயிப்பது எனக்கு உள்ளே இருக்கிற நிலைமை. பக்கத்தில் சொல்லுங்க, வெளியே இருக்கிற சூழ்நிலைகளை
தாக்குதலை நிர்ணயிப்பது எனக்கு உள்ளே இருக்கிற நிலைமை. அதை மனதில் வைத்துதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். காரணம், அவர்களுக்கு உள்ளே இருதயத்தை செட் பண்ணி வச்சிருக்காங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர்களுக்குள்ளே இருதயத்தை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவர்கள் மனது அங்கும் இங்கும் அலைப்பாயாமல், அங்கும் இங்கும் திரும்பாமல், தங்கள் மனதிலே உறுதியாக ஒன்றை அவர்கள் குறித்து கொண்டார்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு உங்க மனசு அங்கும் இங்கும் அலையாம உறுதியா ஒன்றை மனதில் இன்னைக்கு வையுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விமானம் நம்ம எல்லாம் பார்க்குறோம், ஏரோப்ளைன் விமானம் எங்கெல்லாம் அது பறந்தாலும் தரையிறங்குவதற்கு முன்பு விமானி ஒரு காரியத்தை செய்வார். அது என்ன செய்வார்னா, விமான தளத்திலே, அதாவது இறங்கு தளத்திலே இருக்கும் இயந்திரத்தோடு தன்னுடைய விமானம் நேராக இருக்க அவன் செட் பண்ணி கொள்ளுவான். அப்படி செட் பண்ணலனா வேற எங்கேயாவது போய் இந்த விமானம் இறங்கிவிடும். அல்லேலூயா. அதே போல எந்த ஒரு நபர் தன் இருதயத்தை செட் பண்ண அறிந்திருக்கிறார்களோ அவர்களுடைய சாட்சி குறையாது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ என் இருதயத்தை, எல்லாரும் இருதயத்தை சொல்லுங்க, என் இருதயத்தை இன்னைக்கு நான் செட் பண்ணணும். என் இருதயத்தை செட் பண்ணா என் பலன் குறையாது, என் சாட்சி குறையாது. நம்ப முடியாத சாட்சியை கர்த்தர் சொல்ல வைப்பார். பலத்தின் மேல் பலனடைய செய்வார். வேதத்தில் தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்ப முடியாத சாட்சி அவனுடைய சாட்சி. தானியேல் 1ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆவது அதிகாரம், 9ஆவது அதிகாரம், 10ஆம் அதிகாரத்தையெல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தானியேலுடைய சாட்சி நம்ப முடியாத சாட்சி. தானியேல் இடத்துல போய், அடப்பா உன்னுடைய சாட்சி இப்படி இருப்பதற்கு ரகசியம் என்னப்பா என்று சொல்லி தானியேல் இடத்துல கேட்டால் தானியேல் சொல்லுவார், ஆரம்பத்திலேயே 1ஆவது அதிகாரத்திலேயே ராஜ போஜனத்தினால் என் வாழ்வை கரைபடுத்த மாட்டேன் என்று சொல்லி என் இருதயத்தில் செட் பண்ணேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆரம்பத்திலேயே ராஜ போஜனத்தினால் என்னை கரைபடுத்த மாட்டேன் என்று சொல்லி என் இருதயத்தில் என்ன பண்ண, செட் பண்ணி வைத்தான். எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, எத்தனையோ நெருக்கம் வந்துச்சு, அடி உத வேதனை, ஆனால் பலன் குறையவில்லை. கணத்தின் மேல் கணம் பெற்றான். தானியேலுக்கு இறங்கினவர் நமக்கும் இறங்குவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே தானியேலுக்கு இறங்கினவர் இன்னைக்கு என் இருதயத்தில் நான் செட் பண்ணி அதில் கடைசி வரைக்கும் நிற்க எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மிக கடினமானதாக அவனை தாக்கினது. ஆனால் பவுலுடைய சாட்சி நம்ப முடியாத சாட்சி. ஆமென். அவருக்கு இருந்த சாட்சி என்ன தெரியுமா? அற்புதமான சாட்சி. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பவுலுக்கு இருந்த சாட்சி அற்புதமான சாட்சி. என்ன சாட்சினா, 3ஆம் வரைக்கும் போனது யாருமே கிடையாது. 3ஆம் வானம் வரைக்கும் போனது யாருமே கிடையாது. ஆனால் பவுலுக்கு அந்த சாட்சியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ப முடியாத சாட்சி. பவுலை பார்த்து எப்படிப்பா உம்மாலே சாட்சி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 19ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம். இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கெதோனியா, அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை கேட்டா சொல்வாரு, எப்படிப்பா இந்த சாட்சி உன்னால சொல்ல முடிஞ்சன்னு சொல்லுவாரு, என்னுடைய ஆவியில நான் நிர்ணயம் பண்ணினேன், என்னுடைய ஆவியில நான் தீர்மானம் பண்ணினேன். அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் அவருக்குள்ளே ஒரு தீர்மானம். பவுலுக்குள்ளே எத்தனையோ இடங்களுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போனார், ஆனால்
பவுல் சொல்கிறாரு, எருசலேமிற்கு நான் போவேன், கடைசியாக ரோமாபுரிக்கும் நான் போவேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினான். அப்படி தீர்மானம் பண்ணினதுனாலே பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எத்தனையோ அடிகள், உதைகள், மிரட்டல்கள், விரட்டல்கள் இவை எல்லாம் இருந்தாலும் பவுல் சோர்ந்து போகவே இல்லை. அல்லேலூயா. தைரியமாக இருந்தான். காரணம், ஆவியிலே நிர்ணயம் பண்ணினான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பவுல போல இன்னைக்கு ஆவியில நிர்ணயம் பண்ணுங்க. அப்பதான் எத்தனை சோதனை வந்தாலோ, எத்தனை மிரட்டல் வந்தாலோ, எத்தனை விரட்டல்கள் வந்தாலோ, தீர்மானம் பண்ணினதை கடைசி வரைக்கும் செய்ய கர்த்தர் உதவி செய்வார். நம்முடைய உள்ளான மனநிலையில 3 அத்தியாவசியமான அம்சங்கள் இருக்கிறது. நம்முடைய பலன் குறைந்து போகாமல், நம்முடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டம் வந்தாலும் நாம் நிலை நிற்க வேண்டுமானால் இந்த 3 அம்சங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. இன்றைக்கு அதை நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாசிக்கலாம் 84 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 84:5. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும், தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். முதலாவது செவ்வையான வழி. அந்த செவ்வையான வழியில என்னுடைய கவனம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செவ்வையான வழியில என்னுடைய கவனம். அதுதான் இன்னைக்கு முக்கியம். நம்முடைய கவனம் தான் முக்கியம். அதை தான் இன்னைக்கு வலியுறுத்தி நான் பேச போகிறேன். வேதம் சொல்லுகிறது, செவ்வையான வழியை கொண்டிருப்பவன். ஏன் சங்கீதக்காரன் தமிழிலே செவ்வையான வழி என்று சொல்லுகிறான் என்றால், எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டிற்கு ஒரு முறையாவது எருசலேம் தேவாலயத்திற்கு ஒரு இஸ்ரவேலன் கடந்து போவது கடமை அவனுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். பல்வேறு ஜெப ஆலயங்கள் இருந்தன, ஆனால் தேவாலயம் என்று சொல்லி ஒன்றே ஒன்று தான் இருந்தது. அந்த தேவாலயத்திற்கு போவது கடமை, ஸ்லாக்கியம். இஸ்ரவேலன் ஒரு ஆண்டிலே தீர்மானிப்பார்கள், இந்த வருடம் நான் தேவாலயத்திற்கு என்ன பண்ணுவேன், போவேன். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சிலுவைக்கு நீங்களும் நானும் அருகிலே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அதுதான் நமக்கு புண்ணிய யாத்திரையே ஒழிய வேற எதுவும் நமக்கு புண்ணிய யாத்திரை இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் எல்லாரும் சிலுவைக்கு கீழே வந்தோமே, அது ஒன்றுதான் நமக்கு புண்ணிய யாத்திரை. வேற எங்கேயும் நாம போக வேண்டிய புண்ணிய யாத்திரை நமக்கு கிடையாது. ஆனால் இஸ்ரவேலன் ஒரு ஆண்டு, இந்த ஆண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானிப்பான். இங்கே அப்படி தீர்மானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்படி போகும்போது போகிற பாதையானது எப்பொழுதும் சுலபமா இருக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம தீர்மானிக்கிறது நல்லது. கர்த்தருடைய சமூகத்துக்கு போவேன், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவேன், தீர்மானிக்கிறது நல்லது. ஆனால் போகிற பாதையானது சுலபமா இருக்காது. அல்லேலூயா. என்ன பாஸ்டர், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போன இஸ்ரவேலன் தீர்மானிக்கிறான், நீங்க தீர்மானிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா போகிற பாதை சுலபமா இருக்காது அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா, நல்ல கவனிங்க. உங்கள் வேலையை செய்ய நீங்க தீர்மானியுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வேலையை செய்ய நீங்க தீர்மானியுங்கள். நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம வேலையை செய்யறதுக்கு நாம தீர்மானிக்கும் போது பிரச்சனையே வராது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம வேலையை செய்ய தீர்மானிக்கும் போது பிரச்சனையே வராது, சுலபமா எல்லாம் வரும். விழா கொண்டாடணும்னு சொல்லி தீர்மானிங்க, சுலபமா வரும். நம்முடைய வீட்டில் நிறைய ஃபங்க்ஷன்லாம் நடத்துகிறோம், எல்லா காரியம் சுமூகமாக வரும். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தை நீங்கள் தீர்மானியுங்கள், பாதை சுலபமாகவே இருக்காது. ஆமென். என்ன சத்தத்தையே காணோம். நல்ல கவனிங்க, அது நம்மை வரட்டி எடுத்துவிடும். அது நம்மை
வரட்டி எடுத்துறான். இதுக்காக விட்டுட்டு ஓடிடலாமா பாஸ்டர்? இல்லை, இந்த வழியிலே போய் ஜெயத்தை பெறத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு, கர்த்தருடைய சமூகத்திற்கு போவதற்கு பாதையானது ஒருபோதும் சுலபமாய் இருப்பது இல்லை. 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, கேலண்டரில் இருக்கிற வசனத்தை வாசிட்டு போங்க, பிரச்சனையே இருக்காது. 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்கும் கேலண்டரில் பார்த்து ஒரு வசனத்தை வாசிட்டு போகிறதுக்கும் எந்த பிரச்சனையும் என்ன பண்ணாது, இருக்காது. ஆனால் 2 நாள் உபவாசம் எடுக்க தீர்மானியங்கள், ஒத்தே வராது, ஒத்தே வராது. அந்த நேரத்தில் இந்த ஆள் பலத்தின் மேல் பலன் அடைகிறான். ஏன்? எத்தனை பிரச்சனைகள் நம்மை தாக்காமல் உற்சாகமாய் தேவனை துதிக்க வேண்டுமா? கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு ஒரு கவன உறுதி தேவை. ஆமென். நீங்க அதை ஜெயிக்கணுமா, பலத்தின் மேல் பலன் அடையணுமா, உங்களுக்கு ஒரு கவன உறுதி தேவை. செல்கிற பாதையில் கவனம் செலுத்துவது எளிது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம போகிற பாதையில் கவனம் செலுத்துவது என்பது எளிது. ஆனால் கவனம் செலுத்தினால் ஒருவேளை குறைவு வந்துவிடும் அல்லது தோல்வி வந்துவிடும். பாதையின் மேலே நல்ல கவனிங்க, பாதையின் மேலே நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துவோமானால் தோல்வி வந்துவிடும், ஏமாற்றம் அடைந்து விடுவோம். ஆனால் லக்கிலே கவனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் எதில் கவனமாக இருக்கணும்னா நம்முடைய லக்கிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசுவை போல வேதனைப்பட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. தீமைகள், வேதனைகள் அவருக்கு கிடைத்தது. சிலுவையிலே கொடூரமாக வேதனைப்பட்டார். எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்வைக்கப்பட்ட சந்தோஷத்தை, அதாவது என்னது, நான் ரத்தம் சிந்தினால் திரள் கூட்டம் ரட்சிக்கப்பட வழி உண்டாகுமே என்கிற சந்தோஷத்தை அவர் மனதிலே வைத்தபடியால் வேதனைகள், பாடுகள் அவரை பலவீனப்படுத்தவில்லை. அவர் பலத்தின் மேல் பலனடைய கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய பிள்ளையே, கடினமான பாதை, ஆனால் பாதையை பாராதே. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பாதை கடினமானது தான், பாதையை பார்க்காத, லக்கை பார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாகும். நல்ல கவனிங்க, காணப்படுகிறவைகளை ஒரு காலத்தில் பார்த்து கொண்டிருந்தேன், காணாதவைகளை இப்ப பார்க்க ஆரம்பித்திருக்கிறேன். காணாதவைகளை பார்த்ததினால் லக்கு என்ன, லக்கு நான் அங்க வரும்போது பட்ட பாடு, வேதனை, இதெல்லாம் குறைக்க நினைத்தாலும் ஒன்றும் குறையாது. அதிக நித்திய கனமகிமையை அது உண்டாக்குகிறது என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கைவர்த்தி ஆண்டவரே, எங்களுடைய கவனம் லக்கிலே நிறைந்திருக்க, வாழ்வினுடைய கடைசி என்று சொல்லி நினைச்சிடாதீங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு, கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைவேறும், அதுதான் லக்கு. ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம்,
அதன் மேல உங்க கவனம் இருக்கட்டும். அது நிறைவேறுதே, அதுதான் உங்களுடைய லக்கு. இந்த நாளிலே நம்முடைய மனதில் அது இருந்தால் கர்த்தர் பலன் குறையாமல் இருக்க செய்வார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வசனங்கள். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன் எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன் எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலிசா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். போது நல்ல கவனிங்க. எலியாவினுடைய பணிவிடைக்காரன் எலிசா எலியாவை பின்பற்றுகிறான். இந்த முறை பின்பற்றுவது எஜமான் சொல்லவில்லை, விரும்பி தெரிந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. அந்த பாதையிலே தொடர்ந்து எலியாவை பின்தொடர்ந்து வருகிறான். இந்த பாதை எலிசாவிற்கு எப்படி இருந்தது என்பதை நான் சொல்லுகிறேன். அந்த பாதை முழுவதும் நிச்சயமற்றதாக இருந்தது. அவர் எங்க முடிப்பார், எப்போது முடிப்பார், எதுவரை நடப்பார், எதுவரை நான் போக வேண்டும், இது ஒன்றும் எலிசாவிற்கு தெரியாது. நிச்சயமற்ற பாதை. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் நாம் கர்த்தர் கொடுத்த வாக்குக்கு நேராக போகிற பாதை இருக்கிறதே, அந்த பாதையில் ஒன்றுமே நமக்கு நிச்சயமாக தெரியாது. சாமுவேல் சொன்னார், 7 நாளைக்குள்ளே வருவேன், காத்திரு என்று சொல்லுகிறான். சாமுவேல் 7 நாள் என்று சொல்லி குறிக்கப்பட்டும் பதஷ்டம் வந்து விட்டது. குறிப்பிடப்பட்டே பதஷ்டம் வந்துச்சுன்னா, குறிப்பிடாம இருந்தா அதிக பதஷ்டம் என்ன பண்ணும்? கண்டிப்பா என்ன பண்ணும்? வரும். ஏன்னா என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, பாதை அப்படித்தான் இருக்கும், நிச்சயமற்றது. எலிசாவினுடைய பாதை எப்படி இருந்தது? நான் பின்பற்றுவேன். எப்படி பின்பற்றுவேன்? உறுதியாக பின்பற்றுவேன் என்று உள்ளத்திலே தீர்மானித்து இருந்ததினாலே, ஒருவேளை நீங்கள் தேவ சமூகத்தில் செய்த தீர்மானங்கள், தேவ சமூகத்தில் செய்த பொருத்தனைகள் எல்லாம் பரீட்சைக்கு, சோதனைக்கு வைக்கப்பட்டு விட்டுவிடலாமா என்று நினைக்கக்கூடிய கட்டங்கள் தான் இந்த பாதையிலே இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவ சமூகத்தில் இருந்து சொன்னதான தீர்மானங்கள், பொருத்தனைகள் எல்லாம் பரீட்சைக்கு, சோதனைக்கு வைக்கப்பட்டு இதை விட்டு விடலாமா, தூர போயிடலாமான்னு சொல்லி நினைக்கக்கூடிய கட்டங்கள் தான் இந்த பாதையில் இருக்கும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம்
2ஆம் வசனம் 4வது வசனம் 6வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 4வது வசனம் 6வது வசனம். எலியா எலிசாவை நோக்கி, எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். நல்ல கவனிங்க, எலியா அவனை பார்த்து சொல்றான், நீ இங்கேயே இரு, கர்த்தர் என்னை போக சொல்லுகிறார் என்று சொல்லி எலியா சொன்னான். அவனோடு கூட இருந்தவங்களும் சொல்றாங்க, பின்னால் போகாதே என்று சொல்வது போல அங்க இருக்கிற ஆட்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அவரும் சொல்கிறார், எலியாவும் சொல்றார், வராதே, இங்கே இரு. அப்படித்தான் பாதை இருக்கும். ஆனால் நீ ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நினைச்சு பாருங்க, நல்ல தீர்மானம் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கிறோம் தேவ சமூகத்துக்கு, இங்க நல்ல ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆனா திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் மாற்றி விடலாமா என்கிற நிலையில் தான் பாதை இருக்கும். செய்த தீர்மானத்தை மாற்றிடலாமா, இதை கைவிட்டுறலாமா, செய்த தீர்மானத்தை அப்படின்னு நினைக்கிற காரியங்கள் தான் திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன பண்ணும் இருக்கும். அந்த பாதை அதுதான். எலிசா பாதை எப்படி இருந்தது? உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிப்பவர்கள், உங்கள் குடும்பத்தில் பிறந்தவர்கள் உங்களை பரிகாசம் பண்ணுகிற பாதையா இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் பிறந்தவங்க உங்களை பரிகாசம் பண்ணுகிற சூழ்நிலையாக தான் பாதை இருக்கும். உங்க கூட ஆராதிக்கிறவங்களும் எலிசா கூட இருந்தவங்களும் சொல்றாங்க, போகாதன்னு சொல்றது போல சொல்றாங்க. நல்ல கவனிங்க, உங்களை மிகவும் பரிகாசம் பண்ணுகிற பாதையா இருக்கும். யாரும் கையை தட்டி உங்களை பாராட்ட மாட்டாங்க. சொடக்கு போட்டு கேலி வேணா பண்ணுவாங்க. சொடக்கு போட்டு கேலி வேணா என்ன பண்ணுவாங்க பண்ணுவார்கள். அப்படித்தான் பாதை இருக்கும். எலிசாவிற்கும் பாதை அப்படித்தான் இருந்தது. எலிசா அந்த பாதையின் மேல் கவனம் செலுத்தவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எலிசா அந்த பாதையின் மேலே கவனம் செலுத்தவில்லை. நல்ல கவனிங்க, அந்த பாதையின் மேலே எலிசா கவனம் வச்சிருந்தார்னா 100 பேர் இருந்தார்களே, 101வது ஆளாக அவன் மாறி இருப்பான். 101வது ஆளாக. ஆனால் அதற்கு பதிலாக எலிசாவுடைய சாட்சி இவையெல்லாம் கடந்து வந்தவுடனே அவனை கேலி பண்ணினாங்களே, அவங்க சொல்றாங்க, எலியாவின் ஆவி அவன் மேலே இருக்கிறது. ஏன் சொன்னாங்க தெரியுமா? பாதையின் மேலே எலிசாவுடைய கவனம் பார்வை போகல, லக்கின் மேலே அவனுடைய கவனம் இருந்தது. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவுடைய நம்ப முடியாத சாட்சி. கர்த்தர் மாற்றினாரே, எலிசாவே காரணம் என்னப்பா என்று சொல்லி எலிசாவின் இடத்துல கேட்டால் எலிசா சொல்லுவான், பாதையில் இதெல்லாம் எனக்கு வந்துச்சு, ஆனால் நான் அதை சட்டை பண்ணவே இல்லை. நான் அதை சட்டை பண்ணவே இல்லை. இப்போ பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், உங்கள் பாதையில் கேலி பண்ணுறவங்க வருவாங்க, பரியாசம் பண்ணுறவங்க வருவாங்க. எலிசாவை போல அதை சட்டையே பண்ணாதீங்க. அல்லேலூயா. என் கவனம் எங்கே இருந்துச்சுன்னா என்னுடைய லக்கின் மேல் தான் என்னுடைய கவனம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய லக்கு என்ன? இஸ்ரவேலிலே ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு பழக்கம் இருந்துச்சு. அது என்னன்னா, ஒருவருடைய முதிர் வயது வரை ஒருவரை பின்பற்றினால் கடைசி நிமிடம் வரைக்கும் அவர்களோடு கூட இருந்தால் கடைசி ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுப்பார். கடைசி ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். வாழ்நாள் முழுவதும் இருக்கிற ஆசீர்வாதத்தை விட அந்த கடைசியில் தன் கூட வருவார் என்று கொடுப்பாரே என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இஸ்ரவேலிலே இருந்துச்சு. எவ்வளோ உங்களுக்கு ஆசீர்வாத நன்மைகள் இருந்தாலும் கடைசியில் ஒருத்தர் அந்த நன்மையை கொடுப்பாரு, ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, அது ஒரு பெருசாக நினைச்சாங்க. அதனால கூட கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான் அது என்ன பண்ணும்? கிடைக்கும். பிறப்புரிமை தாரும் என்று யாக்கோபு கேட்ட உடனே ஏசா நினைச்சான், சேஷ்ட புத்திர பாகத்திற்கு உரியவனாக பிறந்தாலும் அது எனக்கு எப்போ கிடைக்கும் என்றால்
அப்பா மூச்சு விடுறதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணும், அது கிடைக்கும். அது அப்பா என்ன பண்ணுவார், டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். ஆகவே இப்போ கிடையாது என்று நினைத்து சரி என்று சொல்லி கொடுத்து விட்டான். பின்னாடி பார்த்துக்கலாம், எப்படியாவது நமக்கு என்ன பண்ணிடும், வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சி கொடுத்துட்டான். பிந்தி வரும் என்று நினைத்தான், பிந்தி வரல. கர்த்தரும் அவனுக்கு கிடைக்காமல் பண்ணிவிட்டார். அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அப்பா கூட இருந்தா, கடைசி வரை பெரியவர் கூட இருந்தா ஆசீர்வாதம் கிடைக்கும். எலிசா எடுத்துக்கொள்ளப்படுவார் எனக்கு தெரியும், எலிசாவுக்கு தெரியும். எலியா என்ன பண்ணுவார், எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று தெரியும். ஆனால் கடைசி வரை பின்பற்றினால் யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதத்தை அவர் எனக்கு தருவார். அதுதான் அவனுடைய லக்கு. அல்லேலூயா. இந்த நாளில் தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு என்ன, கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன, கொடுத்த தீர்க்க தரிசனம் என்ன, கொடுத்த வார்த்தை வசனம் என்ன, அதை மனதில் வைத்து ஆண்டவரே யாருக்கும் தராததை எனக்கு நீர் தர வல்லவராயிருக்கிறீர். அல்லேலூயா. என்னுடைய கவன உறுதி அதன் மேலே தான் இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னுடைய கவன உறுதி எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம், ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனம், ஆண்டவர் கொடுத்த வாக்கு, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வசனம், அதன் மேலே தான் என்னுடைய கவனம் இருப்பதாக, லக்கின் மேல் கவனம் இருப்பதாக. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நின்றவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். நல்ல கவனிங்க, தாவீது மனதில் அந்த சூழ்நிலைக்கு தாவீது வந்த உடனே அவன் தீர்மானம் பண்ணினான், எனக்கு ஒரு லக்கு இருக்கிறது என்று அவன் கண்டு கொண்டான். வந்தது எதற்காகனா சகோதரரை விசாரிக்க வந்தது. எதுக்கு? சகோதரரை விசாரிக்க. அவன் வந்த உடனே சொல்லுகிறான், இஸ்ரவேலுக்கு நிந்தை ஏற்பட்டிருக்கிறது, தேவ பிள்ளையின் மேல் இருக்கிற நிந்தையை நான் நீக்குவேன், அதுதான் என்னுடைய லக்கு, என்னுடைய நோக்கம். அல்லேலூயா. அதை விளக்கி 46 சொல்லுகிறான். 1 சாமுவேல் 17:46 வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தாவீது சொல்றான், என்னுடைய லக்கு என்ன தெரியுமா? இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை பூலோகத்தார் யாவரும் கண்டுகொள்ள வேண்டும், அதுதான் என்னுடைய லக்கு. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் அதை அடைவதற்கு பாதை எப்படி தெரியுமா இருந்துச்சு? அடுத்த வசனத்தில் 1 சாமுவேல் 17:28 வாசிங்க. 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷனோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான்
என்றான். நான் அறிவேன். அவன் மேல மூத்த அண்ணன் இல்லாத குற்றச்சாட்டை வைக்கிறான். உன் இருதயம் துணிகரமா இருக்கு, ஆடுகளை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க நீ வந்தது என்ன என்று சொல்லி அவன் மேலே பல குற்றச்சாட்டுகளை என்ன பண்ணுகிறான், சொல்லுகிறான். கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய பாதையிலும் சில நேரம் நம்முடைய பாதை அப்படித்தான் இருக்கும். தேவையில்லாத பழி சொல், தேவையில்லாத வசைகள் வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க, வீட்டில் இருக்கவங்க தான் சொல்லுவாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க மேல தேவையில்லாத பழி சொல், தேவையில்லாத வசை சொற்கள் வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க, உங்க வீட்டில் தான் சொல்லுவாங்க. உங்க சொந்த சகோதரர் தான் சொல்லுவாங்க, உங்க கூட பிறந்த ரத்தம் தான் சொல்லும். யார் பேசினாலும் பரவாயில்ல, பொறுத்து கொள்ளுவேன். எங்க அப்பா அம்மா, என் கூட பிறந்தவங்க பேசிட்டாங்களே, அதுதான் பாதை. சரி, பொய் குற்றச்சாட்டு தானே, பார்த்து கொள்ளலாம், அண்ணன் தானே என்று நினைத்தால் கொஞ்ச நேரத்தில் அந்த தேச ராஜாவை சந்திக்கிறான். அந்த ராஜாவும் அவனை கொச்சையா பேசுகிறான். அந்த தேசத்து ராஜாவும் கொச்சையாக பேசுகிறான். என்ன பேசுகிறான் கொச்சையாக? நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதல். யார் அவன்? சொல்லுங்க. சிறு வயது முதல் யாரு? நிரூபிக்கப்பட்ட வீரன். உன்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்லி ராஜா கொச்சைப்படுத்துகிறான். அதுதான் பாதை. பாதை அப்படி இருக்கும். இப்ப எல்லாம் அது இருந்தா அல்லேலூயா வரவே வராது. ஆமேன் என்னைக்கோ மறைஞ்சு போயிருக்கும். அதுபோல பாதை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா அல்லேலூயா என்ன பண்ணாது? வரவே வராது. ஆமேன் என்னைக்கோ மறைஞ்சு போயிருக்கும். இன்னும் அவன் போகிறான், போர்க்களத்தில் போய் இறங்குகிறான். போர்க்களத்தில் போய் இறங்கினால் கோலியாத் என்ன செய்தான்? பெலிஸ்தியன் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தியன் அவனை, தாவீது அலட்சியம் பண்ணப்பட்டான். நம்முடைய பாதையில் இந்த 3 வந்திருந்தால் என்னைக்கோ இந்த ஆண்டவர் விட்டு ஓடிய போயிருந்திருப்போம். இந்த ஆண்டவரை விட்டு ஓடிய போயிருப்போம். ஆனால் நம்மை ஒதுக்கி தள்ளுகிற இப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய பாதை இருந்தது. தாவீதின் பார்வை பாதையை நோக்கி அல்ல, லக்கை நோக்கி இருந்தது. ஒரே ஒரு லக்கு, என் தேவனுடைய நாமத்தை இந்த பூலோகத்தார் எல்லாரும் அறியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் ஜீவன் உள்ளவர், என் தேவன் உண்மை உள்ளவர் என்பதை நான் நிரூபிக்க வேண்டும். அதுதான் அவனுடைய லக்கு. அல்லேலூயா. அந்த இடத்தை அவன் அடைந்த போது தாவீது மட்டுமல்ல, எல்லாரும் சொல்றாங்க, தாவீதே நீ நம்ப முடியாத சாட்சி, நீ நம்ப முடியாத சாட்சி. ஏன் தெரியுமா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000. நம்ப முடியாத சாட்சிய ஒரு சின்ன பையனை வைத்து கர்த்தர் எடுக்க வைத்தார். காரணம், அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் லக்கின் மேல் தான் இருந்தது. எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது யோசபாத்தின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறபடி சர்வாங்க தகன பலிகளை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். நல்ல கவனிங்க. ஆலயத்தை புதிதாய் கட்ட செருபாபேலை கர்த்தர் எழுப்பினார். யோசுவா என்ற ஆசாரியனை எழுப்பினால் அவருடைய லக்கு என்ன? ஆகாயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆகாய் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆகாய் 2:7. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளிலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும்
பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்ற சிறந்த வாக்குத்தத்தம். அதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அவருடைய வாக்குத்தத்தம், அவர்களுடைய லக்கு. பாதை எப்படி இருந்தது? அது வெகுவா சுலபமாக இல்லை, இராது. பக்கத்தில் பார்த்துலுங்க, பாதை சுலபமா எளிதா இருக்காது. இருக்கும் என்ன நினைச்சீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். பாதை எளிதா இருக்கும் என்று நினைத்தால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். நல்ல கவனிங்க. சன்பல்லாத் என்கிற ஒரு விரோதி எங்கிருந்தோ எழும்பினான். சொல்வதை கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர் கொடுத்ததான அந்த பொறுப்பை நிறைவேற்ற நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் வருவார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்காக, கர்த்தருடைய வேலையை செய்ய ஒரு அடி எடுத்து வச்சா ஜனங்க விரோதமா வருவாங்க. அப்படி ஜனங்கள் வரும்போது உங்களுக்கு விரோதமா வரல, உங்களுக்குள் ஒருவர் இருக்கிறாரே அவருக்கு விரோதமா வர்றாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கு விரோதமா வர்றாங்க. இல்ல, நமக்கு விரோதமா யாரும் வரல. நமக்குள் ஒருவர் இருக்கிறாரே, நமக்குள் ஒருவர் வாசம் பண்ணுகிறாரே, அதை பிடிக்காமல் வருகிறார்கள். நம்மை விரும்பாததினால் அல்ல. இந்த சன்பல்லாத் என்ன செய்தான்? ஒரு கடிதம் கையெழுத்து போட்டு எழுதினான். இந்த செருபாபேல் என்ன செய்கிறான்? தேச துரோகம் செய்கிறான். ஜனங்களை ராஜாவுக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறான்? எழுப்பினான். அவருடைய வேலை நம்முடைய ராஜாவுக்கு விரோதமானது என்று எழுதி தடை ஆணையும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எல்லாம் முட்டுக்கட்ட. ஆனால் இல்லாத குற்றச்சாட்டு வேற. எல்லாம் முட்டுக்கட்டு, இல்லாத குற்றச்சாட்டு, வேதனை, இவை எல்லாம் இருந்தது. ஆனாலும் செருபாபேல் பாதையில கவனம் செலுத்தவில்லை. பக்கத்தில் பார் சொல்லுங்க, செருபாபேல் பாதையில கவனம் செலுத்தவில்லை. ஏனென்றால் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், தரிசனம் கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர், ஆலயத்தை கட்ட எழுப்பின தேவன் உண்மை உள்ளவர், உற்சாகத்தை கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பாதையில் எல்லாம் எதிராக இருக்கும், ஆனால் பாதையை பார்க்காதே. உன்னுடைய லக்கு என்னவோ அதை மாத்திரம் நீ பார்த்து போவாயானால் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். ஆண்டவருடைய அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போகாது. அவர் கொடுத்த வார்த்தை, அவர் கொடுத்த வசனம் நிச்சயமாய் நிறைவேறாமல் போகாது. ஒன்று கூட தரையிலே சும்மா விழாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இன்னொரு வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்தார். என்ன? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அதுதான் என்னுடைய ஃபோக்கஸ். இந்த காலையில் உங்களுடைய கவனத்தை செவ்வையான வழியில் நீங்கள் போகணும்னா பாதையை பார்க்காதீங்க. உங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே ஒரு லக்கு, அதன் மேலே உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் வைப்பீர்களானால் உங்கள் பலன் குறையாது. உங்கள் பலன் குறையாது. உங்களை பலத்தின் மேல் பலனடைய செய்வார். அந்த தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் முழங்காற்படிடுவோம். ஒரே ஒரு காரியத்தை இந்த காலையில் உங்களோடு கூட பேசியிருக்கேன். கர்த்தர் நல்லவர். அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 84 சங்கீதம் 7வது வசனம். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். 5வது வசனம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். எல்லாம் இருதயத்தில் கையை வச்சு, ஆண்டவரே என்னுடைய வழி, என்னுடைய இருதயம் செம்மையா இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. செம்மையான வழியில நான் நடக்கணும்னா என்னுடைய கவனம் அதன் மேலே இருக்கு. நான் பாதையை பார்க்கக்கூடாது. நான் போகிற பாதை கடினமாக தான் இருக்கும். நான் போகிற பாதை லேசாக இருக்காது. நான் போகிற பாதை லகுவாக இருக்காது, எதிரானதாக இருக்கும். ஆனால் அதன் நடுவிலே நான் கடந்து போகும்போது நான் பாதையை பார்க்கக்கூடாது, லக்கை நோக்கி பார்த்து நான் போவேனானால் ஒரு காரியமும் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் பலத்தின் மேல் பலனடைவேன், பலத்தின் மேல் பலனடைவேன். என்ன பலன்? கடைசியாக நம்ம பார்த்தது போல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல,
என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னாரே, அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். என்னை தெரிந்து கொண்ட தேவன் உண்மையுள்ளவர். என்னை பிரித்தெடுத்த தேவன் உண்மையுள்ளவர். எனக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். எனக்கு தீர்க்க தரிசனம் தந்தவர் உண்மையுள்ளவர். அவருடைய தரிசனத்தை எனக்கு கொடுத்தாரே, அவர் நல்லவர். அவருடைய பாதை எனக்கு காட்டினாரே, அவர் நல்லவர். அவர் கொடுத்த வாக்கு நிறைவேறாமல் போகாது. நிறைவேறாமல் அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் சொல்றார், உன் பலம் அல்ல, லக்கை மட்டும் பார்த்துப்போ. உன்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அது ஆகும். என்னுடைய ஆவியினாலே அது ஆகும். அதுதான் என்னுடைய ஃபோக்கஸா இருக்க கிருபை தாருமப்பா, கிருபை தாருமப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட ஆண்டவர் பேசின நம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இவர்கள் இந்த சூழ்நிலை நடுவில் முதலாவது உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்களாக இருந்த அனுபவத்தை பேசினீர். ஆலயத்தில் தங்கி இருக்கிறவர்கள், வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைவார்கள் என்று சொல்லி பேசினீரே. இன்றைக்கு ஆண்டவரே, இருதயத்தில் செவ்வையான வழியை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி எங்கள் செவ்வையான வழியில் எங்களை நடக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த செவ்வையான பாதையில் போகும்போது என்னுடைய கவனம் பாதையின் மேலல்ல, என்னுடைய கவனம் லக்கின் மேலே. நீர் எனக்கு கொடுத்த லக்கு ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த தரிசனம், நீர் எனக்கு கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே, நீர் என்னை என்ன செய்ய எனக்கு சொன்னீரோ அதன் மேலே என்னுடைய லக்கு இருக்க, அதன் மேலே என்னுடைய கவனம் இருக்க உதவி செய்யும். தாவீதுக்கு ஒரு லக்கு, கவனம் இருந்துச்சு. இந்த தேவன் இந்த ஜனங்கள் மத்தியிலே உயர்த்தப்படணும். அதுக்கு எத்தனையோ காரியங்கள் அவன் கடந்தான். நிந்தைகள், அவமானங்கள், தேவையில்லாத குற்றச்சாட்டுகள். சொந்த குடும்பத்தில் இருந்து ராஜாவும் அவனை அசட்டை பண்ணுகிறான். பத்தாவதுக்கு கோலியாத்தும் அவனை அசட்டை பண்ணுகிறான். ஆனால் கர்த்தர் அவன் பாதையை பார்க்கல, லக்க மட்டும் பார்த்ததுனால சின்ன பையனை கர்த்தர் ஜெயம் எடுக்க வச்சார். அன்னைக்கு இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, எந்த வாய் சொல்லுச்சோ முன்னாடி, எந்த வாய் அவதூறா சொல்லுச்சோ அந்த வாய் சொல்லுது, சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 10000. ஆண்டவர், இன்னைக்கு அந்த கிருபை எனக்கு தாரும். என்னுடைய கவனம் என்னுடைய லக்கின் மேலே இருக்க உதவி செய்வீராக. இந்த ஆராதனைக்கு வந்த இந்த வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் வசனத்தால் கர்த்தர் இடை கட்ட மாட்டோம். உமக்காக நாங்கள் ஓட எங்கள் கவனம் உம்முடைய காரியங்களின் மேலே இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.